இன்றைய வார்த்தை எரேமியா 33 அதிகாரம் 3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமேன். கடவுள் எப்போதும் நாம் நம்பிக்கையோடு அவரை அணுகி ஜெபிக்க நம்மை அழைக்கிறார். நாம் கூப்பிட்டால் அவர் வந்து நிச்சயம் பதில் தருவார். நம்மால் கிரகிக்க முடியாத காரியங்களையும் வழிகளையும் கடவுள் தம் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் வழி தெரியாத நேரங்களும் பதில் கிடைக்காத சூழ்நிலையிலும் வரலாம். ஆனால் தேவன் என்னை நோக்கி கூப்பிடு என்று அழைக்கிறார். அப்பொழுது தேவன் அதை கேட்டு தம் மக்களுக்கு பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்து அதை வெளிப்படுத்துவார். நாம் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலோ அல்லது கஷ்டமான சூழ்நிலையிலோ தேவன் நோக்கி ஜெபிக்கும்போது தேவன் நம் ஜெபத்திற்கு செவிதார்த்தி பதிலளிப்பார். மனிதர்கள் செய்ய முடியாதையும் தேவன் செய்து முடிப்பார். கடவுளால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. இன்று நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தாவே, என் சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எனக்கு தெரியாத வழிகளை நீர் திறந்து நான் அறியாத காரியங்களை வெளிப்படுத்தும். உம்மை நம்பி காத்திருக்கிற எனக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அன்பின் ஆண்டவரே, ஒரு புதிய நாளைக்கான கிருபை ஜெபத்தை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரர்களையும் மிஷனரிமார்களையும் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவரே, ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியத்தின் பாதைகளை அவர் தேவைகளை அறிந்திருக்கிறீர். நீ சந்திங்க, ஆசீர்வித்து பயன்படுத்துங்க. எல்லையை பெரிதாக்குங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க. ஆண்டவரே, இந்த காலவெளியும் தேசத்தை ஆளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. தேசத்தில் ஒரு சமாதானம் கட்டலைங்கப்பா. நேபாள தேசத்துக்காக ஸ்தோத்திரம். நேபாளத்தில் கர்த்தர் ஒரு அமைதியை கட்டிட்டு அந்த சூழ்நிலையில் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பாதுகாப்பட்ட சூழ்நிலைக்கு மக்களுக்கு பாதுகாப்பை தாங்கப்பா. அந்த மக்களுடைய தேவையெல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். வெயில் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாத்துக்கொண்டு ஜெபிக்கிறேன். ஏற்ற ஆசீர்வாதம் மழை பெய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தேசத்தின் தேவையெல்லாம் சந்திங்கடரே. செழுமையாக நாட்டில் கட்டளுங்கப்பா. இரத்த கோடைகளை முடிந்து பாதுகாத்து கொடுங்க. இந்த வசனத்தை கேட்கிறவங்கள பிள்ளைகள் ஒவ்வொரு கத்தில் ஆசிரியங்க ஆண்டவரே. வழிநடத்துங்க, பாதுகாத்துலுங்க, தேவையெல்லாம் சந்திங்க. இரத்த கோடைகளை மூடி மறுத்து பாதுகாத்து கொடுங்க. உங்களுடைய நாமத்தை மேம்படுத்த சாட்சியை காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. உண்மையை உத்தமாக வெளியே கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.